ஆர்வமானது கேள்வித்தரம் தொகுப்பொழு சிவதர்சினி ராகவர்கள் பாமுகம் டிவி இல்லைன்னா தமிழ் வானொலி ஊடாக உறவுகள் இணைந்திருப்பது இன்றைய நாள் நேரலை நிகழ்ச்சிகளோடு. வணக்கம் சிவதர்சினியர்கள், வாங்க. இனி உற்சாகமான மதிய வணக்கம் வாணிமோன் அவர்களுக்கும் மற்றும் பாமுக உறவுகள் அனைவருக்கும். இது பொது அறிவு கேள்விச்சரங்கள் ஒவ்வொரு செவ்வாய் தோறும் உங்களோடு இணைந்து கொள்வது. என்று இலக்கம் 609 10 என்ற குழப்பம் எனக்கும் இருக்கிறது. சென்ற வாரம் நான் 608 போட்டிருந்தேன். சரி, நித்யானந்த தேடி பார்த்து நான் என்ன கேள்விக்கும் சிலவளம் மாறி போட்டுருவேன். சரி, இன்று 610 இருக்கிறது. நான் இன்னும் ஒரு முறை சரியா பார்த்து விட்டு 9 10 என்பதை இன்று எல்லோருமே இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான நேரம், உங்களுக்கான கேள்விகள் வெல்வதியார் பகுதியிலே இருக்கிறது. பெயர்களை போட்டு இணைந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக திரியை மாற்றி விடுகிறேன். மாற்றிய பின்னர் கேள்விகளுக்குள்ளே போகலாம். சரி, இன்று இணைந்திருப்பவர்களாக நான் ஒரு முறை பெயர்களை இதிலே பார்த்துக் கொள்வோம். சரி, இணைந்தவர்கள் வேறாக இருக்க இதில் சிலர் காட்டவில்லை. உங்களுக்கான கேள்விகளோடு நாங்கள் இணைகின்ற நேரம் பிரித்தானிய நேரம் 11 மணி 16 நிமிடங்கள், சுவிட்சர்லாந்திலே 12 மணி 14 நிமிடங்கள். உங்களுக்கான கேள்வி வருகிறது, பார்த்து வெளியே போட்டுக்கொள்ளுங்கள். காசா இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கின்ற உடல்கள், அதாவது இவ்வளவு காலம் அங்கு நடக்கின்ற அந்த சிக்கல் பிரச்சனைகளால் 7000 8000 9000 உடலங்கள் இடிபாடுகளுக்குள் இன்னும் இருக்கிறதா? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்துக் கொள்ளலாம். 8000 என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். இன்னும் அந்த உடலங்கள் சிக்கொண்டிருக்கிறது. இரண்டாவது கேள்வி உங்களுக்கானது, மீட்டெடுப்பதற்கு தேவையான ஆண்டுகள், அதாவது இந்த உடலங்களை மீட்டெடுக்க இவ்வளவு ஆண்டுகள் தேவை என்று குறிப்பிடுகிறார்கள். 7 6 அல்லது 5 ஆண்டுகள். இந்த உடலங்களை மொத்தமாக வெளியிலே எடுப்பதற்கு எவ்வளவு ஆண்டுகள் எடுக்கும் என்று அவர்களுடைய கணிப்புகள். 7 என்பது சரியான பதில். ஒருவர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி மூன்றாவது கேள்விக்குள் நுழையலாம். இலங்கை வந்தடைந்த ஜனாதிபதி இவர் எந்த நாட்டு ஜனாதிபதி? அதாவது இந்த வாரம் இலங்கை வந்தடைந்தவர் மலேசியா, மாலைதீவு அல்லது சீன நாட்டின் ஜனாதிபதி. மலேசியா, மாலைதீவு அல்லது சீனா. வினாடிகள் நிறைவாக இருக்கிறது. சரியான பதிலை எத்தனை பேர் தந்திருக்கிறார்கள் என்று பார்த்துக் கொள்ளலாம். மாலைதீவு என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். மாலைதீவு என்று 5 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான நான்காவது கேள்வி, எந்த நாட்டின் அருகே எண்ணெய் கப்பல் கடத்தல் இடம்பெற்றிருக்கிறது? எந்த நாட்டின் அருகே எண்ணெய் கப்பல் கடத்தல் இடம்பெற்றிருக்கிறது? துருக்கி, ஏமன், எத்தியோப்பியா. துருக்கி, ஏமன் அல்லது எத்தியோப்பியா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3 ஏமன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி அடுத்த கேள்விகள் நுழையலாம். ஐந்தாவது கேள்வி, கண்டெடுக்கப்பட்ட ஆபத்தான மர்ம பொருள் அது எங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு மர்ம பொருள் ஒன்று ஆபத்தானது, அது நோர்வே, ஸ்வீடன் அல்லது பிரேசில் நாட்டில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நோர்வே, ஸ்வீடன், பிரேசில். சரியான பதிலை 3 தந்திருக்கிறீர்கள். ஸ்வீடன் நாடு என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி அடுத்த கேள்விக்குள் நுழையலாம். ஆறாவது கேள்வி, சிரியாவின் எண்ணெய் தேவையை ஈடுகட்டும் நாடு. சிரிய நாட்டுக்கான எண்ணெய் தேவையை எந்த நாடு ஈடுகட்டுகிறது? மாஸ்கோ, மொரோக்கோ, சீனா. நாங்கள் தருகிறோம் எண்ணெய் என்று சரி, ஈடுகட்டுவது மாஸ்கோ, மொரோக்கோ அல்லது சீனா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2 மாஸ்கோ நாடு என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான 7வது கேள்வி வருகிறது. திரையில் நீங்க பார்த்து போட்டுக்கொள்ளலாம். ரஷ்யாவினுடைய கருங்கடல் துறைமுகம் மீது தாக்குதல் அதை செய்த நாடு. ரஷ்யாவின் கருங்கடல் துறைமுகம் மீது தாக்குதலை செய்திருப்பது ஈரான், அமெரிக்கா அல்லது உக்ரைன் நாடு. ஈரான், அமெரிக்கா அல்லது உக்ரைன் என்பது விடை தெரிவுகள். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2 உக்ரைன் என்பது சரியான பதில். உங்களுக்கு தெரியும் இந்த நாடு எப்பொழுது மோதிக்கொண்டிருக்கும் என்று, அது உக்ரைன் என்பது சரியான பதில். 8வது கேள்வி அடுத்து வருகிறது. ஏஐ புரட்சி இது எந்த நாட்டு இராணுவத்துக்குள் ஏற்பட்டிருக்கிறது? ஏஐ உங்களுக்கு தெரியும் இப்போது ஏஐயினுடைய ஆதிக்கம். ஏஐ புரட்சி எந்த நாட்டு இராணுவத்துக்குள்? ரஷ்யா, சீனா, அமெரிக்கா. ஒரு புரட்சி ஒன்று அதுக்குள்ள இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது எந்த நாடு என்பது சரியான பதில். எல்லோருமே 7 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள், ஒரு ஆளை தவிர. அமெரிக்கா என்பது சரியான பதில். 9வது கேள்வி, ஈரான் மீதான அமெரிக்க போர் தொடங்கி எத்தனை மாதங்கள் நிறைவாகி இருக்கிறது? ஈரான் மீதான அமெரிக்க போர் தொடங்கி 3 மாதங்கள், 4 மாதங்கள் அல்லது 2 மாதங்கள் முழுமையாக நிறைவாகி இருக்கிறது.
சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மூவர். 2 மாதங்கள் சரியாக நிறைவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரிதான், அது 2 மாதங்கள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 10வது கேள்வி உங்களுக்கானது. அமெரிக்காவுக்கு செலவான தொகை, அதாவது இந்த போரிலே அமெரிக்கா எவ்வளவு தொகையை செலவழித்தி இருக்கிறது பில்லியன் டாலர்களில்? 20, 25 அல்லது 30 பில்லியன் டாலர்கள் 2 மாசத்துக்கு. காசு கூடினா என்னதான் செய்யற? சரி, ஒருவரும் தரவில்லை. அது 25 பில்லியன் டாலர்களை இந்த 2 மாசத்துக்குள்ளே அளித்திருக்கிறது. சரி, 10 கேள்விகள் நிறைவாக இருக்கிறது. 615 புள்ளிகளோடு நகுலாவதி தில்லைத்தவனர்கள் முதலிடத்திலும், 460 புள்ளிகளை பெற்று செல்வி நித்யானந்தன் அவர்கள் 2வது இடத்தில், 353 புள்ளிகளை பெற்று பத்மினி கமலானந்தன் 3வது இடத்தில், சிவமணி அக்கா 268 புள்ளிகளோடு 4வது நிலையில் இருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி அடுத்த கேள்விக்குள் நுழையலாம். 11வது கேள்வி உங்களுக்கானது. இந்த போருக்கு ஆதரவு தெரிவித்திருப்பவர்கள், அதாவது அமெரிக்க நாட்டு மக்கள் இந்த போருக்கு ஆதரவாக 34%, 24% அல்லது 14% மக்கள் தான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். மற்றவர்கள் எல்லோருமே எதிர்ப்புத்தான், இந்த யுத்தம் வேண்டாம் என்பது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 34% என்று ஒரு தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி மிச்சம் எல்லோருமே எதிர்ப்புத்தான் தெரிவித்திருக்கிறார். 12வது கேள்வி உங்களுக்கானது. சீனாவுக்கு ஏர்பேக் இதற்கு தடை விதித்த நாடு, அதாவது சீனாவினுடைய ஏர்பேக், அது ஒரு குவாலிட்டி சரியில்லை அப்படி இருக்கலாம். ஏர்பேக் உங்களுக்கு தெரியும், வாகனங்களுக்குள்ள இருக்கும். ஜப்பான், கனடா அல்லது அமெரிக்கா, எந்த நாடு தடை விதித்திருக்கிறது? சரியான பதிலை 5 பேர் தந்திருக்கிறீர்கள். அமெரிக்கா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி அடுத்த கேள்வி 13வது கேள்வி. ஒபேக் அமைப்பில் இருந்து விலகி இருக்கும் நாடு. ஒபேக் உங்களுக்கு தெரியும், எண்ணெய் வள நாடுகளின் கூட்டமைப்பு. இதிலிருந்து தற்போது விலகி இருப்பது ஐக்கிய அரபு ராச்சியம், கட்டார் நாடு அல்லது குவைத். இந்த அமைப்பில் இருந்து தற்போது விலகி இருப்பது ஐக்கிய அரபு ராச்சியம், கட்டார் அல்லது குவைத். சரியான பதில் 6 பேர் தந்திருக்கிறீர்கள். ஐக்கிய அரபு ராச்சியம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். அடுத்த கேள்வியாக உங்களுக்கு வருவது 14வது கேள்வி. உலக பத்திரிகை சுதந்திர நாள் இதே மே மாதத்திலே தான் வரும். அதனுடைய திகதி உலக பத்திரிகை சுதந்திர நாள் மே 2, 3, 4. 2, 3, 4 நிறைவாக இருக்கிறது. சரியான பதிலை அதாவது 6 பேர் தந்திருக்கிறீர்கள். 3 என்பது சரியான பதில். மே மாதம் 3ஆம் தேதி உலக பத்திரிகை சுதந்திர நாள். 15வது கேள்வி. சர்வதேச தீயணைப்பு படையினர் நாள், அதுவும் இதே மே மாதத்திலே தான் வருகிறது. சர்வதேச தீயணைப்பு படையினர் நாள் 4, 5, 6 மே மாதம் 4, 5, 6, அதாவது நேற்று, இன்றையா, நாளையா என்று கேட்டுக்கொள்வோம். சரியான பதிலே 5 தந்திருக்கிறீர்கள். 4 என்பது சரியான பதில். மே மாதம் 4 நேற்றைய நாள் சர்வதேச தீயணைப்பு படையினர் நாள். 16வது கேள்வி. ஹாண்டா வைரஸ் எதனால் உண்டாகிறது? அந்த வைரஸ் தொற்று எதனால் உண்டாகிறது? தற்போது ஹாண்டா வைரஸ் பறவை, அதாவது புறாவினால், கோழியினால் அல்லது எலியினால். ஹாண்டா வைரஸ் புது பேராயிருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்கீங்கன்னா. சரியான பதிலை 3 தந்திருக்கிறீர்கள். அது எலி, தற்போது எலியால் உருவாகுதான் இந்த ஹாண்டா வைரஸ் என்பது. தாயகத்தில் கூட சிலருக்கு அது இருந்தா சொல்லப்படுகிறது. 18வது கேள்வி உங்களுக்கானது. ஆம், அதிலே பயணித்தோர் தொகை வேறொரு கேள்வியும். சரி, இது இருக்கட்டு. அடுத்த கேள்விகளை நாங்கள் போகலாம். 19வது கேள்வி உங்களுக்கானது. இந்த கேள்வியின் தொடர்ச்சி என்று தெரியல, நான் மீள வருவேன் ஒரு முறை. அமெரிக்காவின் தடைகளை நிராகரித்த நாடு. அமெரிக்கா போடுகின்ற தடைகளை நிராகரித்திருக்கும் நாடு உக்ரைன், ரஷ்யா, சீனா. போடுகிற தடை எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்திருப்பது உக்ரைன், ரஷ்யா, சீனா. அமெரிக்காவின் தடைகளை நிராகரித்திருக்கும் நாடு சீனா என்பது சரியான பதில். சீனா என்று 3 தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான அடுத்த கேள்விக்கு நுழையலாம். சரி, நாங்கள் ஈடுபோட்டுக்கு போய்விட்டு பிறகு நாங்கள் போகலாம். நகுலாவதி தில்லைத்தவன் 968 புள்ளிகளோடு தன்னுடைய நிலையை தக்க வைத்திருக்கிறார். செல்வி நித்யானந்தன் அவர்கள் 924 புள்ளிகளோடு 2வது இடத்தையும் தக்க வைத்திருக்கிறார். ஜெயமல ஜெயமர்கள் 573 புள்ளிகளோடு 3வது இடத்தில், சிவமணி அக்கா 539 புள்ளிகளோடு 4வது இடத்தில் இருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறி உங்களுக்கான அடுத்த கேள்விக்குள் நாங்கள் நுழையலாம். மெர்மரா என்பது, இந்த பெயர் புதிதாக இருக்கிறது, ஆனால் மெர்மரா என்பது ஒரு நாட்டின் பெயர், கடலின் பெயர் அல்லது ஒரு கப்பலின் பெயர்?
மர்மரா என்பது நாடு, கடல், கப்பல். இதனுடைய பெயராக இருக்கும். நாடு என்று ஒருவர், கடல் என்று ஒருவர், கப்பல் என்று 6 பேர் தந்திருக்கீங்க. அது கடல். மர்மரா என்பது ஒரு கடல், உள்நாட்டு கடல். கடல் என்பது சரியான பதில். ஒருவர் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான அடுத்த கேள்வி, 22வது கேள்வி. இது ஆசியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையிலே அமைந்திருக்கிறது? இந்த மர்மரா கப்பல் ஆசிய கண்டம், அத்தோடு சேர்ந்து ஆப்பிரிக்கா, அமெரிக்கா அல்லது ஐரோப்பா கண்டத்துக்கு இடையிலே பாய்கிறது அல்லது ஓடுகிறது. மர்மமா ஓடுதா தெரியல. மர்மரா. ஐரோப்பா என்பது சரியான பதில். ஐவர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். ஐரோப்பாவுக்கு இடையில் ஓடுகிறது. அடுத்த கேள்வி உங்களுக்கானது, 23வது. சரி, பார்ப்போம். ஏஜியன் கடல் என்பது எதனுடைய நீட்சி? அதாவது எந்த கப்பலின் தொடர்ச்சியாக அந்த ஏஜியன் கடல் அமைந்திருக்கிறது? மத்திய தரைக்கடலின் நீட்சி அல்லது பசிபிக் அல்லது இந்து சமுத்திரத்தினுடைய நீட்சியாக இருக்கு. ஏஜியன். ஏசியன் அல்ல, ஏலியன் அல்ல, இது ஏஜியன். மத்திய தரை கடலினுடைய ஒரு நீட்சி அல்லது அதனுடைய தொடர்புடைய ஒரு கடல் தான் இந்த ஏஜியன் கடல் என்பது 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். அது மத்திய தரை கடலின் நீட்சி, தொடர்ச்சி. அடுத்த கேள்வி உங்களுக்காக வருகிறது. இந்த ஏஜியன் கடலினுடைய நீளம் கிலோமீட்டர்களிலே பார்த்தால், ஏஜியன் கடலின் நீளம் 600 கிலோமீட்டர், 700 கிலோமீட்டர் அல்லது 800 கிலோமீட்டர் நீளமாகும். 600, 700, 800. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3 700 கிலோமீட்டர் நீளமானது இந்த ஏஜியன் கடல் என்பது. அடுத்த கேள்வி உங்களுக்காக வருகிறது. பார்த்து விடையை போட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவ சமயத்தை அதிகாரபூர்வ சமயமாக அறிவித்த முதல் நாடு அசர்பைஜான், ஆர்மீனியா, அல்பானியா. இந்த 3 நாடுகளில் முதல் இந்த நாடு அதிகாரபூர்வமாக அறிவித்திருந்தது. அசர்பைஜான், ஆர்மீனியா, அல்பானியா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2. ஆர்மீனியா என்பது சரியான பதில். ஆர்மீனியா தான் முதல் முறையாக, அதாவது உலகத்திலேயே இந்த நாடு தான் முதல் முறையாக அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. 26வது கேள்வி உங்களுக்கானது. இந்த ஆர்மீனிய நாட்டினுடைய தலைநகரம், ஆர்மீனியாவினுடைய தலைநகரம் டொமினிக்கன், ஜெரவான் அல்லது காசா? டொமினிக்கன், ஜெரவான், காசா. ஆர்மீனியாவினுடைய தலைநகரம் எதுவாக இருக்கிறது? ஜெரவான் என்பது சரியான பதில். 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். ஜெரவான் என்பது ஆர்மீனியாவின் தலைநகரம். 27வது கேள்வி உங்களுக்காக தொடர்கிறது, பார்க்கலாம். இந்த ஆர்மீனிய நாட்டினுடைய ஆட்சி மொழி, அவர்கள் என்ன மொழியை ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறார்கள்? பிரெஞ்சு, உருது அல்லது ஆர்மீனியம்? பிரெஞ்சு, உருது அல்லது ஆர்மீனியம்? அவர்களுடைய ஆட்சி மொழி எதுவாக இருக்கிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் இத்தனை பேர் என்று பார்க்கலாம். 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். அது ஆர்மீனியம். அவர்கள் நாட்டினுடைய அந்த நாட்டின் பெயரிலேயே மொழியும் இருக்கிறது, ஆர்மீனியம். 28வது கேள்வி. மேற்கூறி திட்டம் என்பது எது சார்ந்த ஒரு திட்டம்? மேற்கூறி மலர்கள் ஏதோ ஒரு படம் ஒன்று தமிழ்ல இருந்த மாதிரி. இந்த மேற்கூறி திட்டம் எது சார்ந்தது? விண்வெளி அல்லது விமான போக்குவரத்து அல்லது பசுமை புரட்சி சார்ந்தது? மேற்கூறி. எல்லோருமே சரியா தான் தந்திருக்கிறீர்கள். அப்ப கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். விண்வெளி சார்ந்ததுதான் இந்த மேற்கூறி திட்டம் என்பது. வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம் எல்லோருக்கும். 29வது கேள்வி. இதனோடு தொடர்புடைய நாடு, இந்த மேற்கூறி திட்டத்தோடு எந்த நாடு தொடர்புடையதாக இருக்கிறது? அமெரிக்கா, கனடா அல்லது போர்த்துகல்? மேற்கூறி திட்டத்தோடு அமெரிக்கா, கனடா அல்லது போர்த்துகல் தொடர்புடையதாக இருக்கிறது. நேரம் நிறைவாக இருக்கிறது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 7 பேர், ஒரு ஆளை தவிர. அமெரிக்கா என்பது சரியான பதில். இது அமெரிக்காவினுடைய ஒரு விண்வெளி திட்டம். சரி, அடுத்த கேள்வி, 30வது கேள்வி திரையில். லோங்கா என்ற மலை, லோங்கா என்ற மலை அமைந்திருப்பது இங்கே? லோங்கா இத்தாலி, மலேசியா, சிசிலி? இத்தாலி, மலேசியா அல்லது சிசிலியில் லோங்கா மலை இருக்கிறது. லஹெங்கா மாதிரி லோங்கா. சிசிலி என்பது சரியான பதில். 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். சிசிலி அது தீவா நாடா, சிசிலி தீவுன்னு அதிகமாக சொல்வார்கள். அங்கேதான் இந்த லோங்கா மலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரி, பார்ப்போம். இப்பொழுது லீட போட்டிலே 1451 புள்ளிகளை பெற்று செல்வி நித்யானந்தன் அவர்கள் முதலிடத்தை தனதாக்கி இருக்கிறார். நஃப்லாவது திளைத்தவர் 1407, கொஞ்சம் புள்ளிகள் வித்தியாசத்தில் தான். ஜெயமர்கள் 1068 புள்ளிகளோடு 3வது இடத்தில். 967 புள்ளிகளை பெற்று சிவமணி அக்கா 4வது இடத்தில் இருக்கிறார். ஆனால் சிவமணி அக்கா தொடர்ச்சியாக 4வது இடத்திலே சற்று பார்ப்போம் மாற்றங்களை எதிர்பார்த்தபடி. அடுத்த கேள்வி உங்களுக்காக வருகிறது.
இந்தியாவிலே முதல் அஞ்சல் தலை எந்த ஆண்டிலே வெளியிடப்பட்டது? இது சற்று வரலாற்று கேள்வி, ஆர்வமுடையவர்களுக்கு. இந்தியாவில் முதல் அஞ்சல் தலை 1800, 1850, 1854. ஞாபகம் இருக்கிறதா? முத்திரை வெளியிடப்பட்டது இந்தியாவிலே முதல் முறையாக. 5 பேர் சரியாகவே தந்திருக்கிறீர்கள். 1854 என்பது சரியான பதில். முதல் முறையான அஞ்சல் தலை. 32வது கேள்வி. ஈபிள் கோபுரம் அதிகாரபூர்வமாக திறந்த ஆண்டு நினைவில் இருக்கிறதா? இந்த ஆண்டு அதிகாரபூர்வமாக திறந்து விடப்பட்டது, திறந்து வைக்கப்பட்டது 1800, 1880, 1889. சரி, 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 1889 என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். அடுத்த கேள்வி உங்களுக்கானது. சாகிர் குசேன் என்பவர் இந்தியாவினுடைய எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? ஜாகிர் குசேன் அல்லது சாகிர் குசேன் இந்தியாவின் 2வது, 3வது, 4வது குடியரசுத் தலைவராக இருந்தவர். 2ஆ, 3ஆ, 4ஆ? 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 3வது குடியரசுத் தலைவர் தான் ஜாகிர் குசேன். 34வது கேள்வி. கடவுச்சீட்டு நிறங்கள் உங்களுக்காக. ஜெர்மன், பிரான்ஸ் இந்த நாடுகளினுடைய கடவுச்சீட்டு நிறம் நீலம், சிவப்பு, பச்சை. உங்களுக்கு என் பாஸ்போர்ட்டினுடைய நிறங்கள். ஒவ்வொரு நாடு, சில நாடுகளுக்கு பொதுவான கலரும் இருக்கும். நீலம், சிவப்பு, பச்சை இந்த ஜெர்மன், பிரான்ஸுக்கு. எல்லோருமே ஒட்டுமொத்தமாக தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இலகுதானே? எல்லோரும் வந்து அந்த நாடுகளில் இருப்பதால் சிவப்பு என்பது சரியான பதில். சரி, அந்த நிறத்தில் தான் கடவுச்சீட்டு இருக்குமா? 35வது கேள்வி. அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ் இந்த 3 நாடுகளுக்குமான நிறம். அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ். மன்னிப்போடு அமெரிக்கா மன்னிப்போடு ஓ வருது. வேற இல்ல பொறுங்க. 35. சரி, இந்த கேள்விக்கு அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ். அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ் நீலம், பச்சை, கருப்பு என்ன நிறத்திலே கடவுச்சிட்டு? நீலம், பச்சை, கருப்பு. சரி, விடைகள் போட்டாகிவிட்டது. ஆகவே 4 பேர் நீலம் எடுத்து தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும். மற்றவர்கள் கேள்விப்படையில போலாம் இருக்கு. அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ். சரி, அடுத்து 36வது கேள்வி உங்களுக்கானது. சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான். சவுதி அரேபியா, பாகிஸ்தான் கூடுதலான அரபு நாடுகளின் பாஸ்போர்ட் இந்த நிறத்துல தான் இருக்கும். மஞ்சள், நீலம், பச்சை. கூடுதலான அரபு நாடுகளுக்கு இப்படித்தான் மஞ்சள், நீலம், பச்சை. சரியான பதிலை 6 பேர் தந்திருக்கிறீர்கள். பச்சை என்பது சரியான பதில். அரபு நாடுகள்ல அப்படித்தானே. 37வது கேள்வி. கருப்பு பாஸ்போர்ட் எந்த நாட்டுக்குரியது? கருப்பு பல நாடுகளுக்கு இருந்தாலும் குறிப்பாக விடை தெருவிலே எது வருது என்று பாருங்க. சுவிஸுக்கு, நியூசிலாந்துக்கு அல்லது பிரேசில். கருப்பு நிறத்திலே கடை வச்சுட்டு சுவிஸ், நியூசிலாந்து அல்லது பிரேசிலுக்குரியது. சுவிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. 5 பேர் தந்திருக்கிறீர்கள். சரிதான், நியூசிலாந்துக்குரியது கருப்பு கடவுச்சீட்டாக இருக்கிறது. 38வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. கொடிகளில் உள்ள சிவப்பு நிறம் என்ன விடயத்தை குறிக்கிறது? எல்லோருக்கும் சரி, நாட்டு கொடிகள்ல சில இருக்கிற சிவப்பு நிறம் சுதந்திரம், அமைதியை, துணிவு, போராட்டம், தியாகத்தை அல்லது இயற்கை வளத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு கொடிகள்ல சிவப்பு நிறம் இதை குறிக்கிறது. துணிவு, போராட்டம், தியாகம் இவற்றை சிவப்பு நிறம் குறிக்கிறது. அதாவது உலக நாட்டு கொடிகள்ல இருக்கிற சிவப்பு நிறம். 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். துணிவு, போராட்டம் மற்றும் தியாகத்தை குறிக்கிறதாம் அந்த சிவப்பு. சிவப்பு கூடுதலாக தியாகம், இரத்தம். 39வது கேள்வி. சக்தி மற்றும் வரலாற்றை குறிக்கும் கொடியின் நிறம். சக்தியை, அந்த நாட்டின் வலு அல்லது வரலாறை செம்மஞ்சள், கருப்பு, வெள்ளை. அதாவது கொடிகளில் இருக்கும் செம்மஞ்சள் நிறம், கருப்பு நிறம் அல்லது வெள்ளை குறிக்கிறது அந்த நாட்டின் வளத்தை அல்லது சக்தி மற்றும் வரலாற்றை குறிக்கிற கொடியின் நிறம் வந்து கருப்பு என்று சொல்லப்படுகிறது. கொடியில இருக்கிறது ஒரு கருப்பு நிறம், ஆனா யாரும் போடையில. சரி, பார்ப்போம். அந்த நாட்டின் வரலாறு, சக்தி. நிறைவான கேள்வியாக உங்களுக்காக. வெள்ளை நிறம், கொடிகளிலே இருக்கும் வெள்ளை நிறம் இதை குறிக்கிறது. அநேகம் பேருக்கு தெரியும். வெள்ளை என்ற ஒன்னே நினைவில் எங்களுக்கு வருவது விவசாயம், சமயம், அமைதி, தூய்மை. இதை குறிக்கிறது இந்த கொடிகளில் இருக்கும் வெள்ளை நிறம். விவசாயம்,
சமய நம்பிக்கை அல்லது அமைதி தூய்மை இதை குறிக்கிறது. எல்லோருமே போட்டிருப்பீர்கள். அமைதி தூய்மை என்பது வெள்ளை என்றாலே எங்களுக்கு கூடுதலாக வருவது அமைதி மற்றும் தூய்மை. சரி, இப்பொழுது நிறைவாயிருக்கிற ஒரு 1-2 கேள்வி விடுபட்டது. அது நான் நினைக்கிறேன் ஒன்று கொண்டு தொடர்பு இல்லாம வந்தது. சரி, செல்வி நித்யானந்த அவர்கள் 1963 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை தனதாக்கி இருக்கிறார். அவரை தொடர்ந்து நகுலாவதி திளைத்தவன் 1911 ஒரு 50 புள்ளிகள் வித்தியாசத்திலே 2வது இடத்தில். அடுத்து ஜெயம் அவர்கள் 1586 புள்ளிகளோடு 3வது இடத்திலும், சிவமணியக்க 1393 புள்ளிகளோடு 4வது இடத்திலும் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாய் இவர் 4 பேருமே இடங்களை மாற்றாமல் அப்படியே அதிகமாக வைத்திருந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்களை கூறியபடி மிகுதி பேரை ஒருமை இன்னும் 4 பேர் இருக்கிறார்கள் நினைக்கிறேன். அவர்களுடைய பெயர்களை ஒரு முறை வாசித்து விட்டால் நன்று. கலைவாணி மோகன் அவர்கள் 1381, நேவிஸ் பிலிப் அவர்கள் 1348, சரோஜினி சோதராஜா அவர்கள் 1315, பத்மினி அவர்கள் 1314. சரி சரி, 15-14 மட்டும் புள்ளிகள். ஆமாம், எல்லோருமே உற்சாகமாக விளையாடினீர்கள். வாழ்த்துக்களை நானும் கூறியபடி ஒரு முறை நாங்கள் கேள்விகளுக்கான பதில்களை சொல்ல வேண்டிய நேரமாக இருக்கிறது. வணக்கம் சிவதர்ஷினி. வணக்கம், பாருங்க. சிறப்பான கேள்விகள். எனக்கு ஒரு டவுட் உண்டு. கேள்வி சொல்லிக்கல முதலே சொன்னா உங்களுக்கு நல்லதல்ல. சரி சொல்லுங்க. நீங்கள் மொஸ்கோ வந்து நாடண்டு போட்டு மொஸ்கோன்றதுல குழம்பிட்டம். மொஸ்கோ வந்து நகரம் அல்லவா? நீங்கள் நாடா போட்டுட்டு மொஸ்கோ பதில் தேர்வில் தந்துட்டீங்கள். அதுல நாங்கள் தவற போட்டுட்டோம். நீங்கள் சொல்லும் பொழுது நகரம் நாடண்டு சொல்லிக்கல வராது. நாட்டுக்குள்ள நகரத்தை வந்து நகரத்தை போட்டுட்டு நகரம் சரியென்று சொல்லிட்டீங்க. நான் அதுல மொரோக்கோவும் என்ன மட்டும் போட்டிருந்தீங்க தானே? அதுல கொஞ்சம் டவுட்டா போயிட்டுது. அதைத்தான் பெட்ரோல் நான் அதையே போட்டேன். சரி சரி சரி, மொஸ்கோ. நன்றி நன்றி. கேள்வியை மாத்தினாண்டு நான் ஆமா, நான் அதை நகரம் மண்டு போட்டிருக்கோம். சரி, ஆமா, அதுல எனக்கு பிழைச்சு போச்சு. என்றாலும் நீங்கள் இடத்தை முதலிடத்திலே தான் நிக்கிறீங்க. அது எனக்கு அந்த பாஸ்போர்ட்டுகள் எதுகள் சரி, அதெல்லாம். மற்றது சக்தி துக்கம் என்று வந்தாத்தான் கருப்பு வரும். சக்தி என்று வரையக்குள்ள செம்மஞ்சள் தான் வரணும் நினைக்கிறேன். எனக்கு சூறா தெரியல, பார்க்கணும், பார்ப்போம். அதுல பல விடயங்கள் போட்டிருந்தது. நான் அதுல 1-2 தான் எடுத்திருந்தேன். சில வேலை அதுல மீதி நீங்க சொன்ன மாதிரி துர்க்கமும் இணைஞ்சிருக்கலாம். வர்றது கருப்பு சரி, செம்மஞ்சள் தான் அந்த சக்தி பலமண்டேக்குள்ள இப்படித்தான் வாரதுன்னு நினைக்கிறேன். தெரியல சூறா. சரி, நான் பாக்குறேன். நான் தேடி பார்த்த இடத்துல நான் பார்த்துக் கொள்வேன். நன்றி. சிறப்பு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நான் கேள்விகள் பதில்களை பார்த்தபடி உங்களுக்கான அதாவது இன்னும் ஒரு கேள்வி உறவுகள் பக்கத்தில் இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கும் போது நான் அதற்கிடையிலே கேள்விகளையும் பதில்களையும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு வருகிறேன். சரி, பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் இன்று 610 இலக்கப்படப்பட்டிருக்கிறது. இன்று கேட்கப்பட்ட கேள்விகளும் அவற்றுக்கான பதில்களோடு முனைந்த நேரம். லண்டன் தமிழ் வானொலி உறவுகள் மற்றும் பாமுக உறவுகள் உங்களுக்காக இப்பொழுது நான் அந்த விடைகளை மீள ஒரு முறை கேள்விகளோடு சேர்த்து தந்து விடுகிறேன். காசா இடிபாடுகளுக்குள் சிக்கி உள்ள உடலங்கள் 8000 என்பது சரியான பதில். இவற்றை மீட்டெடுக்க தேவையான ஆண்டுகள் 7 வருஷங்கள் தேவைப்படுவதாக சொல்லப்படுகிறது. இலங்கை வந்தடைந்த ஜனாதிபதி மாலதீவு ஜனாதிபதி என்பது சரியான பதில். எந்த நாட்டின் அருகே எண்ணெய் கப்பல் கடத்தல் இடம்பெற்றது? ஏமன் என்பது சரியான பதில். கண்டெடுக்கப்பட்ட ஆபத்தான மர்ம பொருள் அது ஸ்வீடன் நாடு, சரியான பதில். சிரியாவினுடைய எண்ணெய் தேவையை கட்டுகிறது அது வந்து மொஸ்கோ என்பது ரஷ்யா என்பது சரியான பதில். ரஷ்யா நாடு தான், அந்த நாடு தான். நான் நகரத்தை போட்டுவிட்டேன். சரி, மொஸ்கோ, மொரோக்கோ, சீனா போட்டுருந்தேன். ரஷ்யா என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதை. அடுத்து ரஷ்யாவினுடைய கருங்கடல் துறைமுகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அது எந்த நாடு? சரி, அது உக்ரைன் என்பது சரியான பதில். ஏஐ புரட்சி இடம்பெற்றிருப்பது அமெரிக்க நாட்டு இராணுவத்தில், சரியான பதிலாக இருக்கிறது. ஈரான் மீதான அமெரிக்க போர் தொடங்கி 2 மாதங்கள் நிறைவாகி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதுதான் சரியான பதில். 2 மாதங்கள் நிறைவாகி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவுக்கு செலவான தொகை எவ்வளவாக இருக்கும் என்று $25 பில்லியன் என்பது சரியான பதில்.
இந்த போருக்கு ஆதரவு தெரிவித்திருப்பவர்கள் விகித கணக்கிலே பார்த்தால் அந்த நாட்டு மக்களில் 34 விதமான மக்கள் மட்டும்தான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். சீனாவினுடைய ஏர்பேக் இதற்கு தடை விதித்த நாடு அமெரிக்கா. ஒபெக் அமைப்பில் இருந்து விலகிய நாடு அது ஐக்கிய அரபு ராச்சியம் விலகி இருக்கிறது அந்த எண்ணெய் வள நாடுகளின் கூட்டமைப்பில் இருந்து. உலக பத்திரிகை சுதந்திர நாள் மே மாதம் 3ஆம் தேதி என்பது சரியான பதில். சர்வதேச தீயணைப்பு படையினர் நாள் மே மாதம் 4ஆம் தேதி. ஹாண்டா வைரஸ் அது எதனால உருவாகிறது? எலியினாலே தான் உருவாகிறது. அண்மையிலே ஒரு கப்பலிலே பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களே பலர் அந்த கேள்விதான் 2 விடுபட்டது. பயணித்துக் கொண்டிருப்பவர்களே 3 வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவருக்கு எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த சுற்றுலா கப்பலிலே பயணித்தவர்கள் எத்தனை பேர் என்ற ஒரு கேள்வி நினைத்திருந்தேன். சரி பார்ப்போம். 3 உயிரிழந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் எலிக்காய்ச்சலாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய தடைகளை நிராகரித்திருக்கும் நாடு சீனா என்பது சரியான பதில். சீனா தான் அந்த தடைகளை நிராகரித்திருக்கிறது. அடுத்த கேள்வி, மர்மரா என்பது நாடா கடலா கப்பலா என்று கேட்டிருந்தேன். அது ஒரு கடல் என்பது சரியான பதில். இது ஆசியா மற்றும் ஐரோப்பாவுக்கு இடையில் இருக்கிறது அந்த மர்மரா கடல். ஏஜியன் கடல் எதனுடைய நீட்சி? மத்தியதரை கடல் என்பது சரியான பதில். இதன் நீளம் கிலோமீட்டர்களிலே பார்த்தால் 700 கிலோமீட்டர் நீளம் உடையது. கிறிஸ்தவ சமயத்தை அதிகாரபூர்வமாக முதலாக அதிகாரபூர்வ சமயமாக அறிவித்தது ஆர்மீனிய நாடு. இதனுடைய தலைநகரம் ஜெரவான் என்பது சரியான பதில். ஆட்சி மொழி ஆர்மீனியம். மேற்கூறி திட்டம் என்பது எது சார்ந்தது? அது விண்வெளி சார்ந்தது. இதனுடைய தொடர்புடைய நாடு அமெரிக்கா என்பது சரியான பதில். லோங்கா மலை இருப்பது சிசிலியில். இந்தியாவில் முதல் அஞ்சல் தலை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1854 என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, ஈபிள் கோபுரம் அதிகாரபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது 1889ஆம் ஆண்டு. சாகிர் ஹுசேன் இந்தியாவினுடைய எத்தனையாவது குடியரசுத் தலைவராக இருந்தவர்? அது 3 என்பது சரியான பதில். கடவுச்சீட்டு நிறங்களாக ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் சிவப்பு என்பது சரியான பதில். அமெரிக்கா மற்றும் கனடா நாடு நீலம் சரியான பதில். சவுதி மற்றும் பாகிஸ்தான் அது பச்சை. அதிகமாக இந்த நாட்டு அதாவது மத்திய அரபு நாடுகளினுடையது பச்சையத்தான் இருக்கும்னு சொல்லப்படுகிறது. கருப்பு நிறம் நியூசிலாந்து என்பது சரியான பதில். கொடிகளில் உள்ள நிறங்களிலே சிவப்பு நிறம் எதை தருகிறது? அது துணிவு மற்றும் போராட்டம், தியாகம். சக்தி மற்றும் வரலாறை குறிப்பது எந்த நிறமாக இருக்கிறது என்று கேட்டிருந்தேன். சக்தி மற்றும் வரலாற்றை குறிப்பது கருப்பு தான். அது நான் தேடிய இடத்தில் அப்படித்தான் பார்த்திருந்தேன். சரி பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை நாங்கள் தேடி நான் சரியா பார்த்துட்டு நான் சொல்றேன். வெள்ளை நிறம் குறிப்பது அமைதி என்பது சரியான பதில். இன்று கேட்கப்பட்ட கேள்விகள் அவற்றுக்கான பதில்களோடு இணைகின்ற நேரமாக இருந்தது. இதுவரை இணைந்திருந்தோம். எல்லோருக்கும் நன்றி. இணைந்த அன்புறவுகள் உங்களுக்கு நன்றியக்குரியபடி. சரி, இப்பொழுது உங்களுக்காக உறவுகள் பக்கத்திலே ஒரு கேள்வி இணைத்திருந்தேன். எத்தனை பேர் கண்டுபிடித்தீர்களோ தெரியல. சரிப்பா, இப்பொழுதுதான் பார்க்கிறேன். சரி. பலர் விரும்புகின்றது இந்த காலத்திலே பலருக்கு இதுல விருப்பம், ஒரு நாட்டம், ஒரு போதை, ஒரு ஸ்டைல். பலர் இந்த காலத்துல விரும்புகிறார். அந்த காலம் முன்னர் காலத்திலும் இது ஒரு பெரிய ஒரு புகழை பெற்றிருந்தது. பலர் விரும்பும் இதனுடைய விலைகள் பல விலைகள்ல இருக்கு, உயர்வாகவும் இருக்கும். 9 எழுத்து சொல் ஒன்று உங்களுக்காக வரும் விடையாக. 9 எழுத்து சொல். மன்னர் காலத்திலிருந்து இப்போ மாக்கள் வரை, மன்னர் முதல் மாக்கள் வரை இது தொடர்கிறது. இன்னும் ஐரோப்பிய நாடுகளிலே இன்னும் அதிகமாக இருக்கு. சரி, 1, 5, 9 இந்த 3 எழுத்துக்கள் சேருகின்ற போது ஒரு காலத்தின் பெயர், அதாவது காலம் சார்ந்த ஒரு பெயர். காலம் என்றால் நல்ல காலம், கெட்ட காலம், நேற்று இன்று நாளை எல்லாமே அதுக்குள்ள ஒரு சொல்லு வரும். 1 மேலும் சேரும்போது ஒரு நீர்நிலையினுடைய வடிவம். நீர்நிலை என்ற உங்களுக்கு தெரிந்தானே, இப்படி கடல், ஆறு, குளம் அப்படியான ஒரு நீர்நிலையின் 2 எழுத்து வடிவம். 1, 2, 9 சேரும்போது எங்களிடம் இருக்கிற ஒரு உணர்வு சார்ந்த சொல். மற்றும் 2, 4, 5, 6 சேருகிற போது ஒரு இடம். சரி பார்ப்போம். இந்த காலம் சொல்றீங்க, பலர் விரும்பும் இதன் விலைகள் உயர்வாகவும் இருக்கும். விலை பயங்கர விலையில இருக்கும், பயங்கர. அவர் இல்ல எல்லா விலையிலும் இருக்கும். இப்ப நாங்கள் சில பொருள்களை தங்கம்னா தங்கத்து அந்த விலையிலாம் இருக்கும். ஆனா இவர்
தகரத்தின விலையிலும் இருப்பார், தங்கத்தின விலையிலும் இருப்பார். அப்ப அதுதான் இந்த பொருள். இல்லை சிவதர்ஷினி, காலையில இருந்து எட்டி பாக்குறேன். நம்பிட்டீங்களா? எல்லாற்ற வீட்டிலும் இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எல்லாற்ற எங்க வீட்டிலும் இருக்குமெண்டு பலர வீட்டையா? எல்லாருடைய வீட்டிலும் இருக்கும் இந்த பொருள். ஓ, ம். ஆனா விலை கூட இருக்கும். விலை கூட அது எங்கள் வசதியை ஏற்றபடி இப்ப நாங்கள் வாங்கிக் கொள்ளலாம். எங்களுக்கு எந்தெந்த விலையில வேணுமோ வாங்கிக் கொள்ளலாம். அண்மையில் ஒரு சொன்ன தங்கள் மகளுக்கு வாங்கினது 1000 பிராங்கா. அப்படியாண்டா? சரி, ஓகே அப்படி இருக்கா? ஓகே. ஆனாவில தொடங்கி தீனாவில முடியும். இல்ல இல்ல, ஆனாவில தொடங்காது. தொடங்காது. இல்ல இல்ல. எல்லா தங்கத்தையும் வைரத்தையும் மாணிக்கத்தையும் எல்லாம் போட்டு போட்டு அவையெல்லாம் உச்ச விலையில தான் இருக்கும். 6 தானே வருது அப்படி பார்த்தாலும். 9ஆ? 9 எழுத்து தேடி பாக்குறோம், கிடைக்கல. அப்படியே விட்டுட்டேன். ஓகே. என்ன ஆதி காலத்தில் முதலாவது தரவுக்கு என்ன இல்ல, சொன்னீங்க? இது பலர் விரும்பும் இதனுடைய விலைகள் உயர்வாகவும் இருக்கும். நான் சொன்னேன் ஆதிகால மக்கள் இருந்து, இந்த ஆதிகாலம் இப்ப அரசர் காலத்துல இருந்து இப்ப சாதாரண மனிதர்கள், எங்களை போன மனிதர்கள் காலத்து வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லோருக்குமே பிடிச்சது, எல்லோரு வீட்டிலும் இருக்கும். இல்ல கண்டுபிடிச்சிட்டு. அப்ப நீங்களுக்கு 9 எழுத்துல வரணும். எல்லோர் வீட்டிலும் இருக்கும். இருக்கு. மெய்யெழுத்து அகற்றினா வரும் 9. எழுத்து அகற்றுவதா அதையும் சேர்த்துதான் போடணும். சேர்த்துதான் 9. இடம் வந்து அது எந்த இப்ப இலங்கையில உள்ள இடமா இல்லாட்டி உலகத்துல உள்ள இடம்? காலத்தின் பெயர். காலத்தினுடைய உணர்வு இடமா கடைசி 2, 4, 5. இடம் என்கிற போது அந்த நாடு அல்ல. இப்ப நான் இருக்கிறது திண்ண, குந்து, அத மாதிரி இப்ப வெளிய இடங்கள்ல மண்டபம், அப்படியான இடங்கள். அப்படியான இடம். திறந்து பட்டு எங்கே அவரோட நாங்க முற்றம் அல்லது ஒரு கட்டிடத்துல போய் திண்ண முத்தம் அது அத மாதிரியான ஒரு எழுத்துடைய சொல். 5 எழுத்துல வரணுமே. அப்படியாண்டா? இல்ல. இல்ல அந்த கேணிங்க அப்படி என்று அந்த நீர் அது மாதிரி 2 இடத்துல வேற வேணும். 6 போட்டு பார்த்தா 6 சரி வரே இல்ல. 6 என்ன சொல்லிட்ட நீங்க? என்ன செல்வி? சுனை என்று வருமா? வருமாடு கேட்காம அத மாதிரி, ஆனா வேற அது மாதிரிதான். அதுக்கு அடுத்ததான் வரும். அடுத்ததான் ஏரி எல்லாம் ஏரி அது மாதிரிதான். நானே நீங்க சரியா வரையில. அப்ப பூரிய சொல்லுவோம். ஏரி, ஆறு, சுனை, வேற ஒவ்வொரு சொல்ல வேணும். நதி வருமா? நதி வரும். இல்ல இல்ல இல்ல. பழைய கால அரசர்கள் எல்லாம் காட்டின வேண்டைகளா அதுல அணை 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 அதை விட ஓடை ஓடை ஓடை, ஒரு ஓடை நதியாகிறது. அதை விட ஆனாவில தொடங்க பாவி, வருமா? அந்த இதுக்கும் வரும். ஓகே, பாவிய கண்டுபிடிச்சாச்சு. இதை நான் கண்டு விட வந்தவன் நீங்க சொல்லுங்க. உங்களோட விட ஆட்ட விட இல்லைன்னு சொல்றவே கையோ. ஓகே, 2, 9 எல்லாரும் விட்டு விருக்கன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. ஆனா நாம நமக்கேற்ற விலையில வேண்டி வச்சிருப்போம். 5, 10ல 500, 1000த்துல வசதி வேண்டி வச்சிருக்கோம். அதுக்கு என்ன செய்யறது? எல்லாமே உள்ளதான். அவைய என்ன மனம் எது இருக்குதோ அதுதான். மனம் கொண்டதே மாளிகை. ஹேண்ட்பேக் எல்லாம் வாங்குறாரு மக்கள் 2000-3000. வாசத்திரவியம் 9 இடத்துல வந்துதா? வாசனை திரவியம். 9 இடத்துல வாசனை திரவியம். இல்லையா? சென்ட் இல்லையா? அரசர் காலத்துல இருந்து ஆண்டி காலம் அரசர் காலத்துல இருந்து வாசனை திரியத்துக்கு இன்னும் சொல்லி தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டு தான் குளிப்பிடும். தங்கத்தை விட வாசனை திரவியம் விலை கூடவா? இருக்கு விலை கூடுங்க. சென்று இருக்கிறது. சென்ற வாரம் ஒரு சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகம். தன் மருமகன் மகளுக்கு 1000 பிராங்க்ல சென்று வாங்கிட்டான். 1000 பிராங்க். அவைக்கு நல்ல சந்தோஷம். அவைய வசதியா சரி வாங்கட்டும். என்ன அடிச்சாலும் ஒரு கொஞ்ச நேரத்துல ஆத்தோட போறானே போட்டு முடுங்க. ஹேண்ட்பேக் 2000 பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வாசனை தெரியும். இல்ல ஹேண்ட்பேக்
ஹேண்ட்பேக் இருக்குல்ல, ம். ஹேண்ட்பேக்கும் 2000 பவுண்டுக்குலாம் இருக்கு. இருக்கு. அதான் சில பொருள்கள் குவாலிட்டி என்னட்டு அவர்கள் அவையோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இல்ல எதுக்கும் அப்படியானவர்கள் அந்த இதை போட்டு போனதான் சரியா இருக்கும். விலையை எழுதி தொங்க விடணும். லேபிள தொங்க விடணும். இப்ப இல்லைன்னா நாம 1000 பவுண்ட்ஸ் எங்கட வாங்கின விலையில தான் பார்ப்போம். பெர்ஃபியூமும் இங்கேயும் 10 பவுண்டுக்கும் இருக்கு. அது ம். அந்த விலையை போட்டா தான் சரியா இருக்கும். அது நான் ஆக கூடது வாசனை செய்ய 250 ரூபாய்க்கு ஒரு பிரசண்டா கிடைச்சது. 250 ரூபா, உங்களுக்கு கிடைச்சது. 50 யூரோ. நான் வாங்குறேன் எவ்வளவு காசு கொடுத்து. அது ஒரு அளவு 250 ஓகே. அது கிஷங்க இப்ப எங்கட பிள்ளையிடம் வந்து சில பேர் 100, 80, 83 அதுவே நாங்கள் என்ன விலைன்னு கேட்டுட்டு ஐயோன்ற அதுக்கு மேலே அவர்கள் கூட இன்னும் வாங்க தொடங்கிட்டா ஒரு 80, 90, 100. வாசனை திரவியங்களோட அந்த ஹேண்ட்பேக்குகள் இருக்குல்ல, அதுவும் அதே விலைக்கு இருக்குது தானே. அத தனிப்பு அது சில விட அந்த தோள்கள் வந்து பெருமதியான பொருட்கள் இது எடுக்கிறார்கள். ஒரிஜினல் தோல்ல அந்த பேருக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கும் பேர் மூலையில, மார்க் அந்த மார்க்குக்கு தான் அந்த விலை. அந்த மாக்கான இதுகள் எல்லாம் 700 நம்ம நினைச்சும் அந்த கடப்பக்கம் போகவே இல்லாது, அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இதெல்லாம் இந்த சென்ட் போத்தல் எல்லாம் நாங்க மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை கிலோ வாங்க போறோம் பிள்ளை. ஆனா இந்த உழைப்பின் கஷ்டம் உணர்ந்தவர்கள் இப்படி விலையில வாங்கி செலவழிப்பினவன் எனக்கு அது நம்ப முடியாம சுத்த வேஸ்ட். அது மத்தவே இல்லை. அப்ப நான் அடிச்சு போட்டு ஒரு போவி எதை சொல்லணும், இதெல்லாம் நீங்க நிக்கிற மாதிரி மாடம் இல்ல சரியா, 1000 பிராங்க்னு சொல்லணும். அடிக்கிறது கிடையாது. அது சிலருக்கு அந்த மனமே பிடிக்காம தலை சுத்தும். எங்களுக்கு சில பிடிக்கல, பக்கத்திலேயே வராதுங்கன்னு சொல்ற அளவுக்கும் இருக்கும். அது சும்மா தொடங்கிடும் வாணி. நான் ஆக்ஸ்போர்ட் சீட்ல ஒரு கடைக்கு போனேன். உண்மையா சும்மா கடையண்டு தான் போனேன். சென்ட் தான் தொடர்ந்து இருந்தது. அது கீழே இவ்வளவு பக்கத்திலே இவ்வளவு ஆட்கள் நின்று இந்த சென்ட்டுகளை விற்கிறார்கள். மது போத்தல்கள் அடுக்கி வச்சிருந்த மாதிரி சென்ட் போத்தல்கள். அதை விட தொட்டு தாரதுக்கே அந்த சாம்பிளுக்கு வச்சதே இவ்வளவோ வரும். என்ன அதுவே இப்ப அநேக பேர் அடிச்சடிச்சு சும்மா பாக்குறதுலயே வேஸ்ட் ஆகி. இப்ப நாம அடிச்சுட்டு பேசாம அதுக்காகத்தான் சில ஏர்போர்ட்ல அந்த இது வச்சிருப்பாரு, ஒரு குச்சி மாதிரி, அந்த பேப்பர் நீளம் அதுல அடிச்சு போட்டு தெருவினம். நான் போய் பார்த்துட்டு தனியே இந்த கடையோ இவ்வளவு தூரமோ உள்ளுக்கு ஒரு இல்லை பார்த்துட்டு வந்தேன். அது வெளிநாட்டாக்கள் நிறைய என்ன சில குறிப்பிட்ட உள்ளங்கையில அடிச்சு இந்த இல்ல கையில ஏதோ தெரியல, ஏதோ அதுக்கும் ஒரு சாத்திரப்படி இருக்கா. இலங்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த முறை நான் கூட ஜஸ்மின் தான் கூட இலங்கையில இருந்து வாங்கி கொண்டு வர்றது. ஜஸ்மினா அதுல வாங்கி நான் 3 வாங்கிட்டு வந்தேன். அப்ப சாம்பிளுக்கும் ஒரு போத்தில் சின்ன வச்சிருந்ததை காட்டுனேன். அது நல்ல வாசமா இருந்துச்சு. அதுல பெரிய போத்தில் தாங்க கொண்டு வாங்கினா எனக்கு தெரியாது. இங்க வந்து புது மேல மட்டை எல்லாம் இங்கதான் உடைச்ச நாங்கள். உள்ளுக்கு அந்த அடிக்கிற இருக்கிறது அந்த கம்பியான இல்ல, சும்மா பைப் மாடிய மட்டும் கிடக்கு. இல்ல புதுசு இல்ல, புதுசா சில பேக் பண்ணிக்கி அது உடைஞ்சிட்டு அந்த மேலுக்கு இதான் அப்படியே விட்டுட்டாங்க, போடாங்க அப்படியே கிடாக்குது. அதை அடிக்க இல்லாது என்ன கொண்டு அதை வச்சுதான் இப்ப பாவிக்கணும். அப்படியே புதுசாவே கிடக்குது. அந்த அடிக்கிற ஸ்ப்ரே நாடுகள் ஃபேமஸ். பிரான்ஸ், சில பிரான்ஸ்ல இருந்து வாங்குறது சொல்லி விடணும். பிரான்ஸ்ல இருந்து கொண்டு பிரான்ஸ் தான் நல்லது நல்லது ஃபேமஸ் ஆனது. ஆனா விலையும் அப்படித்தானே, கொஞ்சம் காசு தானே, 700, 800 காசு. ஓ அங்க சரியான காசு. சரி, அந்த அரவாசி மலிவு விற்பனை என்று போட்டிருப்பினும் அதே 150, 200 ரூபா ஓவர்ல. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஒரு 12 வருஷம் வந்திருக்கும். ஆனா இப்ப தோந்தாலும் அதுக்கு இல்ல, இங்க ஒரு சொட்டு தான் கிடக்கு. 18 வருஷம் இருந்துட்டு அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு வாசம். இங்க பாருங்க, இதான ஜஸ்மினா வித்தியாசமா இருக்கு. இந்த இத காணேரு கம்பி இது இல்ல, அதனால அடிக்க முடியும். அப்படியே பாக்ஸுக்குள்ளே போட்டு கொஞ்சம் கலட்டினா அதே பாருங்க. இது இல்ல, இந்த துண்டு அதுக்கு போடும். இப்ப இது எப்ப முடியும் மட்டும் பார்த்து கொண்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட முடியா, இதை கலட்டி எழுமண்டா கலட்டியா இருக்கு மாத்து கரெக்டோட. அல்லது நீங்க அந்த மூடிய கலட்டி போட்டு அதை பாவிக்கலாம் தானே. சும்மா பாவிக்கலாது இப்படி வராது. இல்ல அடிக்காம
அடிக்காம நீங்க ஃபுல்லா மூடிய கரெக்ட் போட்டு கொஞ்சம் கையில தெளிச்சு போட்டு செய்ய மாட்டீங்க. கையில எடுத்து தேய்ச்சி போட்டு விட அது சரி ஆ. மணக்கும். இதால இது இது வந்து உலர்ந்து இங்க வந்து 45 பவுன் வாணி இது இந்த போத்தல் இது கொஞ்சம் சின்ன டென்மார்க் ஏர்போர்ட்ல 400-450 குரோனுக்கு வேண்டினேன். அது கொஞ்சம் பரவாயில்ல போல இடந்துண்டு சரியான எவ்வளவு வரும் பவுன்ஸ்ல? இதுல யாரு நல்ல விலை கூடின வச்சிருக்கீங்க காட்டுங்க. அது நான் பதம் அவட்டதான் 250 பிளான். பவுன்ஸ்ல எவ்வளவு வரும்? அது 450 ஒரு போதில் வச்சிருந்தேன்னா அது பவுன்ஸ் இன்னும் குறைவு. 450 பவுன்ஸ் எல்லாம் குறைவு. எட்டால நிக்கணும். 4-5 பவுன்ஸ் குறைவு. அதான் பிரிச்சு சொல்லுங்க எவ்வளவு அதுல வரும்? போதில் நான் நிறையா நான் நினைக்கிறேன் 4-5 பவுன்ஸ் தான் வரும். ஏன்னா குரோன் வந்து ஒரு பிராங்க்ல 400-500 குரோனா இருக்கிறது முந்தி. இல்ல 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 இங்க பவுன்ஸ் வந்து ஒரு பவுன்ஸ் வந்து 8.5 8 9 குரோனா. அந்த அதுக்குள்ள குரோனா வரும். ம். 400 பார்த்தா 48 50க்குள்ள வரும். 48 பவுன்ஸ் வரும்ன்றீங்களா? ஓ ஆ, ஆனா நல்ல குரோனா குறைவு, வாசமான பெறுமதி குறைவு தான். சரி இழந்தது. இது முந்தி வந்து இது முதல் வேண்டைக்கு சரியான ஒரேஞ்ச் கலர் மாதிரி ஒரு கலர் அந்த நெல்ல மதுபோ இந்த கலர்ல தான் இந்த இப்ப கலர் வித்தியாசம் ஆனா அந்த வாசம் நெல்ல தொடர்ந்து இதுதான் சில வாசனைகள் உண்மையில விலை குறைவு வேண்டாலும் அந்த பிடிச்ச நிலை மாசம் இருக்கும். மாசமா இருக்கும். சில வாசம் விலை மற்றது கூடினாலும் அது கூட தலை சில விடம். சிலருக்கு அது சிலர் பாவிக்கிறது தொடர்ந்து இல்லை. பாவிக்கிறபடியா அதையே பாவிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனா கணக்கடிக்க தேவை. அது நார்மலாவே இந்த வியர்வை கூட வார நாடுகள்ல கட்டாயம் தேவை. இப்ப ஜாஸ்மின் இங்க அது பெருசா. எல்லாம் அந்த இவங்க இஸ்லாமிய மக்கள் அத்தார் இருக்கு தானே, அத்தார்னு அத்தார், சொல்லுவாரு. அத்தார், அது அத்தார். ஒயிலி ஒரு தன்மையா சின்ன இருக்கு. போதிலே இல்ல ஒரு குப்பி அது மாதிரி. ஒரு சின்ன, அது கொஞ்சம் இந்த வச்சு ரெண்டு பக்கம் வச்சு கண்டாலே உங்களுக்கு மாதம் முழுதும் இருக்கும் அந்த வாசம். அந்த அது ஒரு சவுதி அரேபியா பக்கத்திலும் இந்த வாசனை திரவியங்கள் புகழ் சரியான இல்ல ஃபேமஸ். இங்க இருக்கும், அவர்கள் தான் நாங்கள் பாவிக்கிறது போல. லண்டன்ல பண்ணிட்டு வந்து நாங்கள் சின்ன குட்டி இருக்கு. அது அப்படி தடவி கிரீம் மாதிரி தான் கிடக்கும். சும்மா அப்படி தடவி விட்டா ஒரு அப்படியே கொஞ்சம் இருக்கும். போட்டு விட்டா நல்ல வாசம். இலங்கையிலே மத்தார் இருக்குது இப்ப அங்கேயும் இப்ப இல்ல பெரிய அங்கதான் பெரிய இருக்குங்க, அங்க அங்க அவர்கள இதானே அது. அங்கே அங்க தானே இருந்து- வரும். ஆனா இங்க அங்க இருந்தா நீங்க வர்றது குட்டி இந்த சின்ன இது குட்டி. அதுதானே இந்த சின்னந்தான் இதுல பல விதம் அதிகம் வியர்வை சுரப்பு கூடின பிரச்சனை உள்ளவர்கள் கட்டாயம் பாவித்தே ஆகணும். ஏன்னா அது மணக்கும். இயற்கையாவே அவர்களுக்கான அந்த பிரச்சனை அது இருக்கிறது. ஒண்ணு கட்டாயம் இருக்கு. பாவிச்சது. இல்ல வேர்வை அதிகம் வேர்வைன்னு சொன்னா ஒரு வெங்காயத்துண்ட கம்மக்கட்டு அந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிறாங்களே ஓடுறது ஒரு அடியா. சரி சரி, நன்றி நன்றி. சரி, வாசனை நன்றி திறமையா வாணிமோகன். பேசப்பட்டது. அடுத்த வாரம் இன்னொரு இலக்கத்தை இணைந்து சிறப்பித்து கூட நன்றி. உங்களோட பணிக்கு இணைந்த அத்தனை பேருக்குமே மிக்க நன்றி. சிறப்பு, மிக நன்றி சுவர்சினே, நன்றி இணைந்த எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்ற நாள் பொழுது இடம்பெற்ற நேரலை நிகழ்வுகள் நன்றி, நன்றி, மீண்டும் வணக்கம். நாளை சந்திப்போம். நன்றி. நன்றி வணக்கம் மணி.